சனி பாதிப்பு உடம்புல பாதிப்பை கொடுக்கும், சங்கடத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு. அந்த சொத்து இவங்க கையை விட்டு போறதுக்குள்ளார உங்க பாடு ஏம்பாடு திண்டாட்டம் ஆயிடும். ஏமாற்றத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நண்பர்கள் விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும். அந்த வெற்றி வாசம் வரைக்கும் வந்துட்டு ஸ்லிப் ஆஃப் த மூமெண்ட்னு சொல்லுவாங்க, அப்படி ஸ்லிப் ஆகும். கூட இருக்கிறவனை மட்டும்தான் எச்சரிக்கையா இருக்கணும். கன்னி ராசிக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி எப்படி அமைய போகுது? கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் கண்டக சனி ஆரம்பம். மார்ச் 29 சனி 7ஆம் இடத்துக்கு வராரு. இந்த 7ஆம் இடத்துக்கு சனி வந்து 9ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் பார்க்க போறாங்க. 9 ராசி பிளஸ் 4ஆம் இடம். இதுல வந்து இவங்க வந்து உடம்ப கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். சனி பாதிப்பு உடம்புல பாதிப்பை கொடுக்கும். குறிப்பா இவங்களுடைய ஆரோக்கியம், தாயாருடைய ஆரோக்கியம், தந்தையின் ஆரோக்கியம், இது மூணுமே சங்கடத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஏன்னா சனி 3ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை, 7ஆம் பார்வையாக ராசியை, 10ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு. இது மூணும், அதுவும் குறிப்பாக இதே மாதிரி இந்த தாயாருடைய ஆரோக்கியத்தில் மட்டும் இல்லாமல் வீடு மனை வண்டி வாகன விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். வண்டியை விற்கிறதா இருந்தாலும் சரி, வீட்டை விற்கிறதா இருந்தாலும் சரி, கஷ்டப்பட்டு தான் விற்கணும். அவ்வளோ ஈஸியாக போகாது. இத்தனை நாளாக வந்து வீடு வாங்கிறதுக்கு முயற்சி எடுத்துகிட்டு இருப்பாங்க. அது வீடு வாங்கலாம், ஆனால் நீங்கள் ஏற்கனவே சொத்து இருக்குது, அந்த சொத்தை விற்று நம்ம கடன் அடைச்சிடலான்ட்டு நீங்கள் போனீங்கன்னா அந்த சொத்து இவங்க கையை விட்டு போகிறதுக்குள்ளார உங்கள் பாடு ஏம்பாடு திண்டாட்டம் ஆகிடும். ஏன் அப்படின்னா சனி வந்து ஸ்திரமாக உக்காரக்கூடிய ஸ்திர ராசி, ஸ்திர கிரகம். அதாவது சனி ஒரு சனிக்கிழமைக்கு ஏதாவது ஒரு வேலை பண்ணிங்கன்னா, இல்லை ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா அது உங்களை விட்டு போகவே போகாது. அதனால தான் நகைகள் வாங்குறது வந்து சனிக்கிழமை வாங்குறது விசேஷம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சனி 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால நிலம் சார்ந்த முதலீடுகள் பண்ணலாமே தவிர நிலத்தை விற்றோ இல்லை வீட்டை விற்கிறதோ அது கஷ்டம். நிலம் சார்ந்த வளர்ச்சி ஏற்படும், ஆனால் நிலத்தை விற்க முடியாது. ஸோ நிலத்தை விற்றலாம், இல்லை நம்மளோட பூர்வீக சொத்து இருக்குது, அதை விற்றா நமக்கு சொத்து பணம் வரும், அதை வச்சு கடன் அடைக்கலான்னா, இல்லை அதை வச்சு திருமணம் பண்ணிடலான்னு சொன்னால் நடக்காது. அதனால் அதை நம்பிட்டு இருந்தீங்கன்னா ஏமாற்றத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, ராகு வந்து 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. 6ஆம் இடத்துல இருக்கிற சனி 7ஆம் இடத்துக்கு வராரு. அந்த சனியுடைய வீடான 6ஆம் இடத்துக்கு ராகு வருது. ஒரு விதத்தில் விசேஷத்தை தரும், மற்றொரு விதத்தில் சங்கடத்தை தரும். இந்த இளம் வயது ஆண் பெண்கள் less than 30 years கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்க, இல்லை ஈவன் கல்யாணம் ஆனவங்க கூட நண்பர்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். ரொம்ப நண்பன், க்ளோஸ் ஃப்ரெண்ட், நானும் ஒன்று ஒரே தட்டில் சாப்பிடுவோம், ஒரே ட்ரெஸ்ஸை போட்டுப்போம் அப்படின்னு சொல்கிறவங்க கூட ஏமாத்துறதுக்கோ சிக்கலை ஏற்படுத்துறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நபர்களிடம் எச்சரிக்கையாக இருக்கணும். அண்டு ராகு வந்து 90% நல்லது கொடுப்பார், ஆனால் 90% கொடுத்தாலும் சனி வந்து அதுக்கு தடையாகவே இருந்துட்டு இருப்பார். ஸோ ஒவ்வொரு முயற்சியும் நீங்கள் கஷ்டப்பட்டால் மட்டும்தான் இந்த கன்னிராசிக்காரங்க ஜெயிக்க முடியும். ஸோ கஷ்டப்பட்டால் வெற்றி கிடைக்கும், ஆனால் கொஞ்சம் லெத்தார்ஜிக்காக இருந்துட்டாங்க, அந்த வெற்றி வாசம் வரைக்கும் வந்துட்டு ஸ்லிப் ஆஃப் த மூமெண்ட்னு சொல்லுவாங்க, அப்படி ஸ்லிப் ஆகும். இது வந்து ராகுனால வரக்கூடியது, சனினால வரக்கூடியது. கேது வந்து இத்தனை நாளாக ராசியிலேயே இருந்தார், அதாவது கன்னி ராசியிலே இருந்தார். எதுலேயும் ஒரு விட்டைத்தனம்னு சொல்லுவாங்க, கேர்லெஸ்னஸ், எந்த விதத்துலையும் ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாமல் இருந்தது. குடும்பத்திலையும் ஒரு பெருசாக ஒட்டுதல் இருக்காது. இதில் 10ஆவதுக்கு குருவின் பார்வை ராசிக்கு இருந்தது, கேதுவுக்கு இருந்தது. அதனால் ஆன்மீக நாட்டம் அதிகரிச்சிருக்கும். நான் வந்து சந்நியாசம் போகிறேன், நான் வந்து துறவரம் மேற்கொள்ள போகிறேன் அப்படின்னா பேசக்கூடிய வகையில் இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ துறவரம் வரும், ஆனால் போக இஷ்டம் இருக்காது. இவங்க வந்து வேணாம்ப்பா, எனக்கு வந்து நான் வந்து குடும்பத்திலேயே இருக்கேன், நான் குடும்பத்திலே கூட தாமரையில் தண்ணீர் மாதிரி இருக்கேன், ஸோ டிட்டாச்ட் அட்டாச்மெண்ட்டாக இருக்கேன்ட்டு சொல்லிட்டு வேதாந்தம் பேசுவாங்களே தவிர களத்தில் இறங்கி ஆன்மீகத்தில் வேலை பண்ண மாட்டாங்க. ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் குரு சாதகமாக இருக்கார். 10ஆம் இடத்துக்கு குரு வர்றதுனால 10ல் குரு பதவி மாற்றம், பதவி ஏற்றம் கிடைக்கும், வேலை வாய்ப்பில் முன்னேற்றம், வேலை வாய்ப்பில் இடமாற்றம் ஏற்படுறது, வியாபாரத்தில் பெரிய மாற்றம் ஏற்படுறது, நிலம் சார்ந்த விஷயங்களில் இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பூர்வீக சொத்துல எல்லாம் பங்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வழக்கு சார்ந்த விஷயங்களில், குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம்
நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை கிடைக்கும் பொழுது இந்த வருஷம் ஆரம்பத்திலிருந்து மே மாசத்திலிருந்து குடும்பஸ்தானம் வலுவா இருக்கு. வருமானம் அதிகரிக்கும், குடும்பம் வலுப்பெறும், குடும்பத்துல உறவுகளால் ஏற்பட்ட கஷ்டங்கள் கவலைகள் விலகும், தாயாருடைய ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வருஷ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி ஆகும்போது அந்த 10ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பார். குரு செவ்வாய் குரு மங்கள யோகம். இந்த குருமங்கள யோகம் இவங்களுக்கு சுகத்தை தரும், வலிமையை தரும், நிலம் சார்ந்த முதலீடுகளில் வெற்றியை தரும். ஆனால் நிலத்தை வைக்க முடியாது. ஸோ இது இந்த டிஃபரன்ஸை தெரிஞ்சுக்கணும். நான் நிலத்துல பணம் போடலாம், ஆனால் போட்ட பணத்தை எடுக்கணும் அப்படின்னா கஷ்டம். ஸோ அதனால இப்போ வந்து இட் இஸ் டைம் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். இட் இஸ் நாட் ஃபார் அந்த ப்ராப்பர்ட்டியை விற்கிறதுக்கு உண்டான நேரம் கிடையாது. இது நிலம் சார்ந்தது மட்டும் இல்லை, வண்டி வாகன சேர்க்கை சார்ந்ததும். வண்டியை விற்கணும், காரை விற்றுட்டு ஒரு 2 வீலர் வாங்கலாம்னா வாங்க முடியாது. அந்த கார் வீட்டில் சும்மா நிற்கும், அதை யூஸும் பண்ண முடியாது. அப்படியே யூஸ் பண்ணலான்னு போனால் எங்கேயாவது யார் மேலே முட்டிட்டு இல்லை எங்கேயாவது செவுத்துல இடிச்சுட்டு அனாவசியமாக அது சம்மந்தமாக செலவு ஏற்படுத்துவார் சனி பகவான். ஸோ யாரையும் நீங்கள் யார் கூட பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறதுனாலும் ஒரு தடவைக்கு 100 தடவை எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா இந்த காலகட்டம் எப்படி இருக்குது அப்படின்னா, கூட இருக்கிறவங்க உங்களை பற்றின தப்பான அபிப்பிராயத்தை பரப்புவார்கள். அவங்க நல்லவங்க மாதிரியும் நீங்கள் தான் தப்பு பண்ண மாதிரியும் அவங்க பண்ணுறதுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் ராகு கேது சாதகமாக இருக்காங்க, ஓரளவுக்கு ஒரு நல்ல விஷயத்தை தருவாங்க. சனி சாதகமாக இல்லை. இந்த சனி சாதகமற்ற சூழ்நிலையை குரு சப்போர்ட் பண்ணுவார், இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார், சனிக்கு இல்லை. ஸோ அதனால் வந்து ஓரளவுக்கு நற்பலன்கள் ஏற்படும். வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இடமாற்றம் அல்லது வேலை மாற்றம் ஏற்படும். ஒரு ஏன்னா சனி வந்து கூட இருக்கிறவங்களால பிரச்சனையை உண்டு பண்ணுவாங்க. இது எல்லாமே மார்ச்சுக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்கும். மார்ச்சுக்கு அப்புறம் ஆரம்பிச்சதுன்னா எதனால் அவன் அப்படி பேசுகிறான்னு தெரியாது. உங்கள் கூட நல்லா க்ளோஸாக பழகியிருப்பாங்க, ஆனால் உங்களை பற்றி ஹையர் அஃபிஷியல்ஸ்கிட்ட சார் அவன் சரியில்லை சார், ஏதோ தப்பு பண்ணுறான் அப்படிம்பாங்க. ஒரு 2 மந்த்ஸுக்குள்ளார நல்ல ஒரு சுமூகமான சூழ்நிலை அசுமுகமாக மாறிடும். அந்த இடத்துல அவங்களால இருக்க முடியாது. யூ கேனாட் ஜெல் வித் தி என்விரான்மெண்ட். சரி என்ன பண்ணலாம், சரி ஓகே மே மாதத்துலேருந்து ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளார எங்கேயாவது வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிட்வீன் 2025 மே டு 2025 ஆகஸ்ட்டுக்குள்ளார நீங்கள் இடமாற்றத்தை ஏற்படுத்திப்பீங்க. அதனால் வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்றா டிரான்ஸ்ஃபரில் போவீங்க, இல்லாட்டி கம்பெனியை விட்டு வேறு கம்பெனிக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வேலை சம்மந்தமாக. இது வீடு சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா, வீட்டில் முதலீடு பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்குன்னா பண்ணுங்க. ஆனால் விற்கணும்னு நினச்சா முடியாதுன்னு சொன்ன ஏற்கனவே. வீடு மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொந்த வீட்டுக்கு குடி போகலாம், இல்லை சொந்த வீட்டில் நீங்கள் வாங்கின கடனுக்கு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை வாடகைக்கு விட்டுட்டு, ஏன்னா வாடகைக்கு விட்டால் ஒரு 10,000 எக்ஸ்ட்ரா வரும், நம்ம கம்மி வாடகைக்கு போகலாம். அதனாலையும் இடமாற்றம் ஏற்படும். தாயாருடைய ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றங்கள் இருக்குது. தாயாருக்கு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அம்மாவோட உடம்புக்காக நீங்கள் அலைச்சலை சந்திக்கிறீங்கன்னா அவங்களுடைய உடம்புல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை வாய்ப்பில் மட்டுமல்லாமல் வியாபாரத்திலும் சரி உத்தியோகத்திலும் சரி கடன் உதவிகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். ஏன்னா ராகு 6ஆம் இடத்துக்கு வராரு. ருணரோக சத்ருஸ்தானத்துக்கு ராகு வர்றதுனால கடன் ஜாஸ்தி ஆகிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருந்தாலும் அதை அடைக்கக்கூடிய ஆற்றலையும் குரு பகவான் கொடுக்கிறார். ஸோ வருமானத்துக்கும் குறைவு இருக்காது, ஆனால் கூட இருக்கிறவனை மட்டும்தான் எச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ கன்னிராசியை பொறுத்த வரைக்கும், அதுவும் இப்போ வந்து செவ்வாய் தசை நடக்கிறவங்க, ராகு தசை நடக்கிறவங்கெல்லாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா கூட இருக்கிறவங்க தான் உங்கள் பேரை கெடுப்பாங்க. ஸோ அதில் யாராக இருந்தாலும் சரி, அதில் வந்து எனக்கு எங்கள் அண்ணன், எங்கள் சித்தப்பா, எங்கள் அப்பா, எங்கள் பெரியப்பா, எங்கள் தம்பி ஒய்ஃபு, தம்பி, எந்த உறவும் கிடையாது. உறவுகள் தான் பேரை கெடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நபர்கள் கன்னிராசியில் பிறந்தவங்க உறவுகளிடமிருந்து கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும். நம்ம ரொம்ப அப்படி க்ளோஸாக இருக்கோம் அப்படின்னா கூட கொஞ்சம் அப்படி விலகி இருக்கிறது நல்லது. சிம்மராசி நீங்க சொன்ன மாதிரி தான் கன்னிராசிக்கும் ஓரளவுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்க மாதிரி இருக்கு. நீங்க சிம்மராசிக்காரங்களை இப்ப திருமணமாக போறவங்க பண்ணிக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அப்ப கன்னிராசிக்காரங்களுக்கு அதேதான், அவங்களுக்கு அதே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். விரய சனி 12ஆம் இடத்துக்கு சனி வரும்பொழுதோ, ஜென்ம சனி வரும்பொழுதோ, 2ஆம் இடத்தில் சனி இருக்கும் பொழுதோ, 7ஆம் இடத்துல சனி இருக்கும் போதோ, 8ஆம் இடத்துல சனி இருக்கும் போதோ திருமணத்தை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். நடக்கும், ஏன்னா செலவு பண்ணோம்ல, உங்களுக்கு பண செலவை கொடுக்கணும். அதனால குடும்பம் அமையணும். குரு இப்போ சாதகமா இருக்காரு, குடும்பம் அமையறதுக்கு அமைஞ்சிரும். ஆனா புத்திசாலியா இருக்கிறவன் அதை தள்ளி போடுவான்.
ஒரு முக்கியமான டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னா புத்திசாலியாக இருக்கிறவன் இல்லை இப்போ வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு 1 இயர் இல்லை 2 இயர்ஸ் தள்ளி போடுவான். அப்படி தள்ளி போடாமல் அவசரத்தில் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதனால நிம்மதி இழக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதில் பத்தாவதுக்கு இப்போ வந்து சனி 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால அக்டோபர் மாதத்துக்கு மேலே அக்டோபர் டு டிசம்பருக்குள்ளார ஹெல்த் இஷ்யூஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த பீரியட்ல இவங்களுக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் வரும், திருமணமான அந்த பெண்ணுக்கோ பையனுக்கோ ஹெல்த் இஷ்யூஸ் வரும். இது என்ன ஆகும்னா அவங்க என்கிட்ட சொல்லவே இல்லை, அந்த பொண்ணு வீட்டில் என்கிட்ட சொல்லலை, அந்த பையன் வீட்டில் எங்கள் மாப்பிள்ளை வீட்டில் அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லவே இல்லை, நாங்கள் டைவர்ஸ் பண்ணுறோம். அதாவது தப்பான புரிதல். நம்ம தப்பு பண்ணிட்டு கடவுளை சொல்லி பிரயோஜனம் இல்லை, கிரகங்களை சொல்லி பிரயோஜனம் இல்லை. நாம் முன் யோசனையோடு செயல்படணும். எனக்கு இப்போ வேண்டாம், இன்னும் 1 வருஷம் தள்ளி போகட்டும். அதாவது உங்களுக்கு வந்து ஒரு வண்டி ஓட்டுறீங்கன்னா எடுத்த உடனே நீங்கள் வந்து டாப் கியர் போகக்கூடாது. முதல்ல ஃபர்ஸ்ட் கியர் போடணும். வண்டி மூவ் ஆனதுக்கப்புறம் தான் கால் எடுத்து மேலே வச்சுக்கணும். நான் வண்டி ஸ்டாண்டிங்கில் நிற்குது, கியர் போட்டு நிற்குது, ஆனால் ஸ்டாண்டில் நிற்கல, ஸ்டாண்டு போடல, எடுத்து 2 காலையும் மேலே வச்சுட்டு என்ன ஆகும், கீழே விடணும். அந்த மாதிரி அவசரப்பட்டு பண்ணக்கூடாது. நிதானமாக அந்த கிராஜுவல் ஸ்பீட் இன்க்ரீஸ்க்காக ஃப்ளைட் டேக் ஆஃப் பார்த்தீங்கன்னா அழகாக அது வந்து அப்படியே வெண்ணெயில் அப்படியே வெண்ணெய் மேலே தடவுற மாதிரி இருக்கும். மெதுவாக அப்படியே அதை ஃப்ளைட் ஏறும்போது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். அது மாதிரி உங்கள் வாழ்க்கையை ஹேண்டில் பண்ணிங்கன்னா இந்த கன்னிராசிக்கு நேரம் சூப்பராக இருக்குது. இல்லை அவசரம் எடுத்தேன்னு வேலை பண்ணாங்கன்னா கஷ்டங்கள் அவர்களை தேடி வரும். திருமணம் சார்ந்த விஷயங்களில் இப்போ குரு சாதகமாக இருக்காருன்னு நினச்சிட்டு எப்போ பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், கடகராசிக்கு குரு வரக்கூடிய 2026 மே மாதத்துக்கு மேலே திருமண யோகம் கைகூடும். அந்த சமயத்தில் பண்ணலாம். ஏன்னா 11ஆம் இடத்துக்கு உச்ச குருவாக வராரு, 7ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறாரு. அந்த இடத்துல சனி இருந்தாலும் குருவின் பார்வையில் இருப்பார். ஸோ குரு உச்சமாக இருந்து தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கும்போது அந்த சனி கெடுதல் கூட பண்ண மாட்டார். ஸோ ஆஃப்டர் மே 2026 கன்னிராசிக்கு திருமண யோகம் கைகூடும். திருமணமாகி பிரிந்திருக்கக்கூடிய தம்பதிகள் ஒன்றிணைவார்கள். டைவர்ஸ் கேஸ், நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் டைவர்ஸ் கேஸ் அப்ளை பண்ணி டைவர்ஸ் அந்த வேர்டிக்ட் வரப்போகுது. ஆனால் அதுக்கப்புறம் மனைவி வந்து ஒத்துக்கிட்டாங்க, நான் தப்பு பண்ணிட்டேன் வந்து கேட்டார் என்கிட்ட. தாராளமாக ஏற்றுக்கோங்க. அந்த பொண்ணே மனசு மாறி இருக்குன்னா அப்போ தப்பை திருத்திக்கணும்னு ஆசைப்படுது. இந்த ஏதோ ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி தப்பு மன்னிப்பு கேட்குறவன் பெரிய மனுஷன், அது அந்த டைலாக் ஏதோ ஒன்று வரும்ல, அது மாதிரி மன்னிப்பு அது தப்பை உணர்ற பொண்ணு பெரிய மனுஷி. அதை நீ ஒத்துக்கிறப்பார், ஏற்றுக்கிறப்பார், அது இன்னும் உனக்கு மரியாதை கொடுக்கும். தாராளமாக அக்செப்ட் பண்ணுன்னு இப்போ 2 பேரும் சந்தோஷமாக இருக்காங்க. அந்த மாதிரி நல்ல மாற்றங்களும் இருக்குது, சனி பகவானாலையும் சங்கடங்களும் இருக்குது. அதனால் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ராகு 90% நல்லது கொடுப்பாரு. ஏன்னா ராகுவும் இப்போ அவருக்கு சப்போர்ட் 6ஆம் இடத்துக்கு போகிறார். எதிரிகள் மறைவார்கள். இன்ஃபேக்ட் இந்த மனைவி விஷயத்தில், இப்போ கணவன் விஷயத்தில் அந்த பொண்ணோ இல்லை அந்த கணவரோ தப்பு பண்ணுறாங்கன்னா அதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தா அவங்க ஒன்றா மாமனார் மாமியார் இல்லை கூட இருக்கிற ஃப்ரெண்டாக இருப்பான். அந்த பிரச்சனையை இந்த ராகு வந்து சால்வ் பண்ணி கொடுப்பார், சார்ட் அவுட் பண்ணி கொடுப்பார். ஸோ நல்ல விஷயங்கள் ராகு நிறையா பண்ணுவார். கெட்ட விஷயங்களுக்கு ராகு வந்து ஒரு 30% இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பார். ஸோ ராகு வந்து 90% நல்லதும் கேது 70% நல்லதும் பண்ணக்கூடிய இடத்துல தான் இப்போ கன்னிராசிக்கு இருக்குது. குரு ஆல்மோஸ்ட் 85% பண்ணுவாங்க. பட் கிரக நிலவரம் ஜாதக நிலவரம் சுமாராக இருந்ததுன்னா அதனுடைய பர்சன்டேஜ் குறையும், அவ்வளோதான். அப்போ படிக்கிற பசங்களுக்குலாம் இந்த பிரச்சனையும் இருக்காது. படிக்கிற பசங்களை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால இப்போ இந்த முதல் 5 மாதம் சூப்பராக இருக்கும் 2025. அதுக்கப்புறம் 10ஆம் இடத்துக்கு குரு போகிறதுனால மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். ஸோ படிப்புக்கு உண்டான செலவுகள் ஏற்படும். அதுக்கப்புறம் அக்டோபர் டு டிசம்பர் சூப்பரான டைம். மறுபடியும் 2026 மேலே கன்னிராசியில் பிறந்தவங்க இது வரைக்கும் ஒரு மீடியாக்கர் மார்க் தான் வாங்கியிருப்பாங்க, 70% 80%. திடீர்னு பார்த்தா அவங்களுக்கு வந்து 95% ஏ கிரேட் வாங்குவாங்க, A+ எக்ஸலண்ட்லாம் வாங்குவாங்க. கூட இருக்கிறவங்க படிக்கிற பசங்களுக்கும் டீச்சர்ஸ்க்கு ஆச்சரியமாக இருக்கும். இந்த ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கெல்லாம் இவன் நல்லாவே படிக்க மாட்டான், இவன் தான் நல்லா படிப்பானா, இவன் வாங்கியிருக்கானு இந்த கன்னிராசிக்காரனாக இருப்பான். அந்த க்ஷண நேரத்தில் மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் வரும். ஸோ அதனால் கன்னிராசியில் பிறந்த மாணவர்கள் இந்த வருஷம் எக்ஸல் ஆகலைன்னா கூட அடுத்த வருஷம் 2026 தே வில் கிரியேட் ஹிஸ்ட்ரி.
இப்போ என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, அந்த 30% குறிப்பா சொல்லியிருக்கீங்க. அப்ப அதுக்கான பரிகாரம் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால சம்மோகன கோபாலன் குலதெய்வ வழிபாடு பண்ணணும். கூடவே சம்மோகன கோபாலன் ஒரு தெய்வம் இருக்கார், வேற யாரும் இல்லை, கிருஷ்ணர் ருக்மிணி. யூடியூப்ல சர்ச் பண்ணாலும் சம்மோகன கோபாலன் மந்திரம்னாலே வரும். அப்படி கூகுள்ல சர்ச் பண்ணா கிருஷ்ணரும் ருக்மிணியும் இணைந்த கோலத்தில் இருக்கக்கூடிய, எப்படி அர்த்தநாரீஸ்வரரோ அதே மாதிரி கிருஷ்ணரும் ருக்மிணியும் இணைந்த கோலம், பாதி ருக்மிணி பாதி கிருஷ்ணர். அந்த மந்திரத்தை டவுன்லோட் பண்ணிட்டு அதை வந்து டெய்லி 3 தடவை சொல்லிட்டு வந்தாங்கன்னா, இது எவ்வளோ தடவை வேணால் சொல்லலாம், மினிமம் 3 தடவை. ஏன் அப்படின்னு சொன்னால் உங்கள் மனசில் அப்போ தான் பதியும். ஒரு நாளைக்கு காத்தால 3 தடவை, சாயந்தரம் 3 தடவை, ஒரு 7 நாள் சொன்னாங்கன்னாலே, ஒரு தடவை சொன்னாலே 7 3 21 டைம்ஸ். ஒரு விஷயத்தை 21 தடவை நீங்கள் பண்ணினீங்கன்னா இட் பிகம்ஸ் யுவர் ஹேபிட். அது எந்த விஷயமா இருந்தாலும். அதனால தான் வந்து கல்யாணத்தில் வந்து 7 பாதம் 7 ஸ்டெப் எடுத்து வைக்கணும், சப்தபதின்னு சொல்லுவாங்க. கணவனும் மனைவியும் சேர்ந்து 7 அடி எடுத்து வைக்கணும். நீங்கள் ஒரு நீங்களும் இல்லை நானும் ஒரு இன்னொருத்தரும் 7 அடி நடந்தாலே வி பிகம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 7ங்கிறது முக்கியம். 7 14 21 எப்படி 9ங்கிறது வந்து 108ங்கிறதுலாம் முக்கியமோ அதே மாதிரி நம்ம ஹிந்து தர்மத்தில் இந்த 21ங்கிறத நீங்கள் கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா இட் பிகம்ஸ் யுவர் ஹேபிட். 21 நாள் 21 மணி நேரம் இதை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஹேபிட்டாக போயிடும். அதை அந்த மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க. அதை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ஒரு டம்ளரில் 1 ஸ்பூன் தேன் விட்டு அந்த தேன் குடிச்சிட்டு வாங்க. இந்த கன்னிராசி நண்பர்கள் பண்ணினாங்கன்னா தம்பதிகள் ஒற்றுமை மட்டுமல்லாமல் யார் உங்களுக்கு கெடுதல் பண்ணணும்னு நினைக்கிறானோ அவனே கூட உங்களை பார்த்து, சரி இவர்கிட்ட நம்ம எதுக்கு ரொம்ப பண்ணிட்டு, இவர் தான் நல்லா ஒழுங்காக இருக்காரு, நான் ஏன் கெடுத்து இவர்கிட்ட கெட்ட பேர் வாங்கிட்டு, யாரோ நல்ல பேர் வாங்குறதுக்காக யாரோ வளர்ச்சி அடைகிறதுக்காக இவருக்கு நான் ஏன் கெடுதல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் விலகி போகிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ கிருஷ்ணர் வழிபாடு, சமோகன வழிபாடு செய்வதன் மூலமாக தம்பதிகள் ஒற்றுமை, நண்பர்கள் ஒற்றுமை, உறவுகள் ஒற்றுமை ஏற்படும். சனியின் பாதிப்புகள் குறையும். கன்னிராசிக்காரங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த வருஷம் நீங்க வீடு வாங்கலாம், ஆனா விற்க முடியாது. அதனால கொஞ்சம் பார்த்து தெளிவா இருக்கணும்.